ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக் சாப்டர்ஸ் 11, 12, 13, 14, 15 இந்த சாப்டர்ஸை நிறையா பேர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ படிக்கிறவங்க, அதாவது இந்த ஆர்கானிக் சாப்டர்ஸ் ஈஸியாக இருக்கிறவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பட் படிக்க முடியல ப்ரோ, என்னால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சாப்டரையே விட்டுருவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய அந்த கொஷின்ஸை மட்டுமே படித்தா கூட உங்களால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் ஆவரேஜான மார்க் பண்ணால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஐப் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். லைக் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நமக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி எந்தெந்த சாப்டர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஆர்கானிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ சாப்டர் 11, 12, 13, 14. இப்போது நம்மளுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கனாவே அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்கணும். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ஆஃப் இயர்லியாக எடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம், கண்டிப்பாக ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஆச்சு அந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். ஒன்றா 2 மார்க்கில் இருக்கலாம், இல்லை 3 மார்க்கில் இருக்கலாம், இல்லை 5 மார்க்கில் சப்டிவிஷனில் இருக்கலாம். எங்கள் வருஷத்தில் 2 மார்க்லேயும் ஒரு நேமிங் ரியாக்ஷன் கேட்டாங்க, அண்ட் 3 மார்க்லேயும் நேமிங் ரியாக்ஷன் கேட்டாங்க. ஸோ 5 மார்க்ஸுக்கு நேமிங் ரியாக்ஷன் மட்டுமே ஆர்கானிக்லேருந்து வந்தது. அப்போ நேமிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் உங்களுடைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 37 நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. அந்த 37 நேமிங் ரியாக்ஷனும் வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து காட்ட ஒரு நிமிஷம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பேஜ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது செகண்ட் பேஜ், தேர்டு பேஜ் அண்ட் 4th பேஜ் வித் நான் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்களே, அப்போது ஒரு A4 ஷீட் இல்லைனா ஒரு நார்மல் அன்ரூல் பேப்பர் எடுத்து அதில் நேமிங் ரியாக்ஷன் ஹெட்டிங் போட்டு ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன்ஸையும் ஒரே பேப்பரில் இதாகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ணணும். எழுதி வைக்கணும்னு சொன்னல, அதுக்குன்னு சொல்லி நேம் எழுதி தீரி மேலே எழுதியிருக்காதீங்க. என்ன ரியாக்டர்னு எழுதுங்க, அதுக்கான கேட்லிஸ்ட் எழுதுங்க, ப்ராடக்ட் எழுதுங்க. இது மட்டும் எழுதி வைங்க. அப்போ தான் நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியும். அண்ட் எல்லா நேமிங் ரியாக்ஷன்லையும் தியரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அண்ட் அதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி, இப்போ 100 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குன்னா அந்த 100 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் போடல அப்படின்னா 1 மார்க் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரூல் பேப்பமாக மேக் பண்ணி வச்சு சொன்னேன். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது புக் ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்க முடியாது. அப்போ அந்த ஷீட்டு மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு 5 மார்க் பார்த்தா கிடைக்கும். அதனால் இது பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே, பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் இயர்லி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்டர் வைஸாக, இப்போ சாப்டர் 11 எடுத்துட்டிங்கன்னா, ஸோ புக் பேக் கொஷின்ஸு அப்படிங்கிறது பார்க்காம, இப்போ நான் கொடுத்துருக்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கொஷின் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் கிரினார் ரிஏஜன் மெத்தட் அண்ட் ஹைட்ரோபோரேஷன் அந்த 2 மெத்தட் பார்த்துக்கோங்க. அண்ட் கிளைக்காலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அண்ட் கிளிசரால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அண்ட் லூகாஸ்டேஸ், விட்டமைஸ்டேஸ், சேஜப் ரூல், இது 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. அதில் இந்த 3மே இம்பார்ட்டன்ட், பப்ளிக்காக கேட்க ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரால் எப்படி பண்ணால் கன்வெர்ட் பண்ணுவீங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டாப்பர்ஸாக இருந்தாலும் ஒரு சில கொஷின் நீங்கள் படிக்காமல் வந்திருப்பீங்க, அந்த கொஷின் இதில் இருக்காங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கொஷினில் இப்போ நான் கொடுக்குற கொஷினில் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நீங்கள் படிக்காமல் இருக்கவே கூடாது. சாப்டர் 12 இந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 13க்கு இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் பேக் கொஷினும் அங்கேயே கொடுத்துருப்பேன். அண்ட் சாப்டர் 14 and 15 இருக்கு இல்லையா, இந்த 14 and 15க்கு நான் இன்னும் BB+BI சீரிஸ் அப்லோட் பண்ணல. ஸோ நான் 11, 12, 13 இந்த 3 ஆர்கானிக் சாப்டர் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த 14 சாப்டர் 15 சாப்டர் அப்லோட் பண்ணல. இந்த வீக்கில் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அது இல்லாமல் நம்ம 13, 15 நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா டாப்பராக இருந்தாலுமே இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 11, 12, 13 ஃபுல்லாக படிச்சுட்டு 13, 14 இம்பார்ட்டன்ஸ் பார்ப்பாங்க. சாரி 14, 15 இம்பார்ட்டன்ட் பார்ப்பாங்க.
அதுக்கு நான் என்னென்ன கொஷின்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இந்த 2 கொஷின் இருக்கு இல்லையா, இந்த 2 கொஷின் இந்த வருஷம் பப்ளிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். எங்கள் வருஷமே வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேட்கல. உங்களுக்கு வரக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய 2 கொஷின் தான். இது வந்து 5 மார்க் கொஷின். அதே மாதிரி எபிமரைசேஷன், வாட் இஸ் ஐசோலக்டிக் பாயிண்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், டிபிமே படிச்சுக்கோங்க. குளோபுலா ப்ரோட்டீன், ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், டிபிமே படிச்சுக்கோங்க. அண்ட் புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 15ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ், இது ஆல்ரெடி பப்ளிக் கேட்டாங்க. அதனால ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர்ஸில் படிச்சுக்கோங்க. நைலான் 66, டாக்ரான், பேக்லைட், நியோபிரின், பூனா எஸ், பூனா என், நைலான் 2, நைலான் 6. இதெல்லாம் வந்து நைலான் 2, நைலான் 6ல் 5 மார்க்லேயும் நிறைய இதை கேட்டிருக்காங்க. அது 2 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மோனோமர் என்ன அப்படின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பாலிமரை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் புக் பேக் கொஷினில் இந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த கொஷின்ஸை நீங்கள் படித்தாவே ஆஃப் இயர்லி ஆர்கானிக் கொஷின்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா மோஸ்ட்டாக அட்டன் பண்ண முடியும். ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு இதை படிக்கிறது வந்து பார்த்தா மேல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறையா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.